பிரியமானவர்களே, இயேசுக்குள் அன்பார்ந்த இந்த பகுதி வாழ் பத்மாவதி நகர் பகுதி வாழ் மக்களே, உங்க மத்தியிலும் இதே தெருவில் பக்கத்தில் இருக்க பகத்சிங் தெருவில் நம்பர் 45 பெத்தேல் சுவிசேஷ சபையாகிய போதகராகிய என் பேர் பாஸ்டர் டேனியல். இதே இடத்துல நான் ஒரு காலத்தில் இங்க வரும்போது அவ்வளவு வீடுங்க இல்லை. ஒரு 35 வருடத்துக்கு பின்னாக்கி பார்த்தா அவ்வளவு வீடுங்க இல்லை. அந்த இடத்துல நான் வந்து சுவிசேஷம் நிறைய இடத்துல இங்க சொல்லி இருக்கிறேன். அப்பெல்லாம் வந்து நிறைய சபைகள் இல்லை. நான் வரும்போதெல்லாம் எல்லாம் வந்து ஓலை வீடுங்க. இன்றைக்கு பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு உங்களை மகிமையா உயர்த்திக்கிறார். ஒவ்வொரு வீடும் எல்லாம் மாளிகை கட்டிட மாளிகை எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல நாங்களும் ஆண்டவர் இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் சுவிசேஷகராக இருக்கும்போது கூட தேவனுடைய வார்த்தை சொல்ல வந்தேன். ஆனா ஆண்டவருக்கு இந்த மார்ச் மாசத்துல இருந்துதான் சபையாக கொடுத்து பெத்தேல் சுவிசேஷ சபைன்ட்டு ஒரு சபையை ஆரம்பிக்க ஆண்டவர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார். ஆம் பிரியமானவர்களே, எதுவோ உங்களுக்கு கலக்கம் இல்ல, கவலை இல்ல. சபையில நீங்க வரும்போது உங்களுக்காக நாங்க 24 மணி நேரம் உங்க வீடு தேடி தேவ மனிதர்கள் தேவ ஊழியர்கள் வந்து அந்த ரசீது அந்த சீட்டு கொடுக்கும் போது அதுல வந்து போன் நம்பர் இருக்குது, அடியனோட போன் நம்பர் இருக்குது, சபையோட விலாசம் இருக்குது. நீங்க எந்த நேரத்துக்கு போன் பண்ணாலும் 24 மணி நேரம் சேவை செய்ய அடியன் காத்திருக்கிறேன். அதுக்குதான் இந்த பகுதியில அடியனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த பத்மாவதி நகர், அம்பேத்கர் நகர் பகுதி, நெசவாளர் நகர், அண்ணா சாலை, அதே மாரி மேடவக்க பகுதி, ஜல்லடைப்பேட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் அடியனை உங்க மத்தியில வச்சுக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, நான் ஒண்ணு பேசுற ஒண்ணு அவட விட யோகியம் கிடையாது. உங்க மத்தியில பேசுற பயங்கர இதே ஊர்ல நான் ஒரு பயங்கரமான குடியாரம், மதுபான பிரியன். இதே இடத்துல அப்படி எனக்கு கவலை இல்ல. எப்பொழுதும் அந்த மதுபானம், அந்த தண்ணி சாப்பிடுறது, இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறது தான் ஆண்டவர் தொட்டார். இதே இடத்துல சொன்னாரு, நீ போய் செய்யு. இதே இடத்துல பெரிய சாட்சியை நான் உருவாக்குவேன். இல்ல ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் ஒன்றும் அறியாதுவேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த பாட்டிலு. நீங்க என்ன நினைச்சீங்க, நானு தூங்கி வச்ச அந்த பீர்ல தான் முகத்தை பல்லு வலிக்குவேன், அதே பீர்ல தான் பல்லு வலிக்கிறது. இதே பகுதியில சொல்லுவாங்க, பீர்ல தான் முகத்தை கழுவேன், அப்படிப்பட்டவன சொல்லுவாங்க. நீங்க ஒரு காலத்துல இங்க கடை லீவுன்னா கூட காந்தி ஜெயந்தி பாண்டிச்சேரிக்கு போவேன். அதை வாங்கிட்டு வீட்டுல சேஃப்டி பண்ணி முகத்தை அதுல தான் கழுவேன், அது மூஞ்சில தான் முழிச்சிருந்தேன். நான் இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்ல உங்க மக்களை, இந்த ஊர் ஜனங்க மக்களை விழிக்க செய்தார் ஆண்டவர். இந்த மக்கள், இந்த ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாகணும், ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய சாட்சி உண்டாகணும், ஜனங்களுக்கு எல்லாம் சேவை செய்யணும். அடியன் கடமைப்பட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் வந்தா நாங்க தொடர்ந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு வீட்டுல விடுதலை, சமாதானம், சந்தோஷம் தருவார். பில்லி சூனியத்திலும் ஆண்டவர் என்ன கொடுத்த அந்த மார்ச் மாசம் அபிஷேகம், தீர்க்க தரிசனம் வர அபிஷேகம் கொடுத்தார். நைட்டு படுக்கும்போது கொடுத்தார். இந்த ஜனங்களுக்கு போயிட அநேக கட்டுகள், பிரச்சனைகள், சொல்ல முடியாத காரியங்கள், வெக்கால் படுற காரியங்கள் எதுவா இருந்தாலும் பிரியமான என்ன போன்ல கான்டாக்ட் பண்ணலாம். அப்படியாக இல்லை என்றாலும் சபையில வந்து நீங்க சொல்ல, உங்களுக்காக நாங்க சபையாராவது ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்போ ஆண்டவர்களுக்கு அந்த வீட்டுல விடுதலை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்க பிரியமானவர்களே, வெக்கப்படாதீங்க. வீட்டில் இருக்கிற பிரியமானவர்களே, சாலையில் இருக்க பிரியமானவர்களே, மொட்டை மாடியில் இருக்கிற கர்த்தருடைய தேவ ஜனமே, நீங்க கர்த்தரிடத்தில் வாருங்கள், சமாதானம் உண்டு. இயேசு நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பத்மாவதி நகருக்கு ஒவ்வொரு தெருவிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டு. இயேசு நல்ல பிதாவே.